முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா நான் பார்க்குறேன். இந்த வீடியோல ஒரு 3 பிரேக் அவுட் ஸ்டாக்க பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வாரன் பஃபட் அதாவது கிரேட் இன்வெஸ்டர் அவரே இன்வெஸ்டிங்ல என்னென்ன தப்பு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை பத்தியும் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50யோட ஹீட் மேப் பார்த்துடலாம். காலையில ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு மாதிரியா மைனஸ் ஒரு 100 பாயிண்ட் அந்த அளவுக்கு தான் வந்து நெகட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நானும் பார்த்தேன் வெள்ளிக்கிழமைனாலே வச்சு செய்வாங்களே, இன்னைக்கு என்ன மொத்தமா ஒரு 100 பாயிண்ட் தானே நெகட்டிவா போயிருக்கு, இது சரியில்லையே அப்படின்னு யோசிச்சேன். ஆரம்பிச்சாங்கங்க மதியம் ஒரு 2 மணிக்கு மேல நிஃப்டி சரன்னு அப்படியே வேகமா இறங்கி க்ளோசிங்ல கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டுக்கு மேல நெகட்டிவ்லா போயிருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம்னா ஹை வெயிட்டேஜா இருக்கக்கூடிய இந்த ஐசிஐசிஐ ஒன்று, அப்புறம் இந்த ஹெச்டிஎஃப்சி மெயினான ரீசன் இந்த 2 பேரும் இறக்குறதுக்கு. அதான் மெயின் ரீசன். அதில் இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா எப்போவுமே பாருங்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து நியூஸை பேஸ் பண்ணி தான் எப்போவுமே போகும் அப்படிங்கிற விஷயத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா எல்லா மாதத்துலையும் மந்த்லி ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ சேல்ஸ் டேட்டான்னு ஒன்று வரும். இந்த மாதத்தில் எல்லாருமே அதை மறந்துட்டாங்க. காரணம் என்னன்னா அதை விட பெரிய ஒரு நியூஸ், இஸ்ரேல் ஈரான் வார் நடந்துகிட்டு இருக்கு. இதுதாங்க மெயினான ரீசன். என்னன்னா நியூஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் போகுது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஆட்டோ சேல்ஸை விட பெரிய நியூஸ் அந்த வார். சரி, இப்போ பார்த்தோம்னா கமாடிட்டிஸ் பார்த்துருவோம். இந்த இஸ்ரேல் இந்த ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அடைச்சதுன்னு அடைச்சாங்க. இந்த பிரண்ட் கூட கையிலே பிடிக்க முடியல. சனி ஞாயிறு ஆனாலே சின்ராசா கையில் பிடிக்காதுன்னு சொன்ன மாதிரி இந்த வார் வந்தாலே இந்த பிரண்ட் கூட கையில் பிடிக்க முடியாது. இப்போ கூட பாருங்க கிட்டத்தட்ட இப்போ லைவா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது என்னவோ ஒரு 3% மேலே அப்பில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிரண்ட் குரூடா பிரைஸ். ஒரு பேரலுக்கு 88 ரூபாங்க. நம்ம 58 ரூபாயில இருக்கும்போதே 57ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 58 60 வரும்போதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் மேலே போகுதுன்னு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இதே மாதிரி இந்த வாரம் சில வாரங்கள் நடந்துச்சுன்னா ஒருவேளை பிரண்ட்லாம் 100 தாண்டி செஞ்சுரி போட்டு அதுக்கு மேலே போனாலும் போயிடும். ஒருவேளை அப்படி போனுச்சுன்னா நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம். சரி, இது மட்டும்தான் மேலே ஏறுதான்னு பார்த்தா அப்படியே இன்னொரு பக்கம் நம்மளுடைய இந்தியன் ருப்பியும் அப்படியே டாலருக்கு ஆப்போசிட்டா விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு நேத்து முந்தானத்து நினைக்கிறேன் இது பாக்குறப்ப ஒரு 91 ரூபாய் 24 பைசால இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். இன்னைக்கு 91 ரூபாய் 84 பைசா வந்துருச்சு. இந்த மாதிரி ருப்பி வந்து டிப்ரீஸ் ஆகி இறங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் சேர்ந்து தான் இறங்கும். அவளை சீக்கிரத்தில் நிறுத்த முடியாது. அதுக்கடுத்து இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா மார்க்கெட் விழுந்தா கோல்டு ஏறும்னு நினைச்சது. ஆனா திரும்ப பார்த்தா தொடர்ந்து ஒரு 3-4 நாளா செல்லிங் வந்துகிட்டே இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ இது சரியா படல. கூடிய சீக்கிரத்துல கோல்டு வந்து பிச்சுட்டு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற அந்த பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுங்க. டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய லாங் டேர்ம் கோல்ல இருக்கக்கூடிய மெயின் ஸ்டாக். இந்த ஸ்டாக் ஒரு 400 ருபீஸ்ல இருக்கும்போது நாம பலமுறை சொல்லியிருக்கோம் நம்மளுடைய வீடியோல. இது வந்து டார்கெட் ஒரு 450 ருபீஸ் போகும் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த டைம்ல மோத்திரோட சொல்லியிருந்தாங்க. அதான் நான் நியூஸா உங்களுக்காக சொல்லியிருந்தேன். தற்சமயம் பார்த்தீங்கன்னா 468 வந்துருச்சு. ஸோ ஒரு 15% அளவுக்கான ரிட்டர்னை கொடுத்துடுச்சு ஜஸ்ட் ஒரு 1.5 மாசத்துக்குள்ள. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ரேட்டிங் ஏஜென்சி இந்த ஸ்டாக்கை ஒரு 500லேருந்து 550 ருபீஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சினாரியோஸ், அதாவது உலக லெவலில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிஃபென்ஸ் ஸ்டாக்கை மேல்நோக்கி ஏற்றி கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி நான் ஒரு சின்ன ஒரு லாபத்தை சம்பாதிச்சிருக்கிறேன். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அதுக்கு நம்மளோட நிஃப்டி இண்டைசஸ் எடுத்துடலாம். எல்லா இண்டைசஸுமே பார்த்தாலே தொடர்ந்து சில ஒரு வாரமாகவே விழுந்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ ஒரு 1% காலி. அதுக்கடுத்து எஃப்எம்சிஜி பெருசாக அடி விழலை. ஆனால் அந்த பிஎஸ்சி பேங்கும் பாருங்க, பிரைவேட் பேங்கு இந்த ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 2% ஏறி இருக்கு, இறக்கத்தை கொடுத்துருக்கு. சரி, இப்போ நம்மளோட கதைக்கிறோம். இதே மாதிரி இந்த நிஃப்டி டிஃபென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இண்டைஸ் இருக்குங்க. காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் இந்த நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ்னு இருக்குல்ல, இன்னைக்கு ஒரே நாள்ல டிஃபென்ஸோட நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2.25% ஏறி இருக்கு. சரி, இதுக்கும் அந்த பிஎல் ஷேருக்கும் என்ன ஒரு லிங்க்னா சொல்றேன். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக் ஏறும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்க்கு நான் வந்தேன். காரணம் என்னன்னா இந்த இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது. அது இல்லாமல் பல ரேட்டிங் ஏஜென்சி வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்குக்கு வந்து தொடர்ந்து புல்லிஷ் செக்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்க்குமே நிறைய ஆர்டர் புக்ஸ் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நான் எந்த இண்டிவிஜுவலா
ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸை வந்து வாங்குறப்ப மேபி அது இறங்கினாலும் இறங்கலாம், நம்ம ஒருவேளை லக் இருந்துச்சுன்னா ஏற்றத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்தேன். அதனால என்ன பண்ணேன், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிச்சேன்றதை விட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணேன்னா, டிஃபென்ஸ் ஃபண்டில் கொஞ்சம் பணத்தை போட்டாச்சு. ஸோ இப்போ தற்சமயம் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 10-15 டேஸ் தான் ஆச்சு அதில் பணத்தை போட்டு. தற்சமயம் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இயரில் அந்த எஃப்டி என்ன ரிட்டர்ன் கொடுக்குமோ அதை விட அதிகமான ஒரு ரிட்டர்னே எனக்கு கொடுத்துருச்சு. இன்னமும் தொடர்ந்து அந்த ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் பாசிட்டிவ் எனக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் செஞ்சு லாபத்தை சம்பாதிச்சுக்கணும். சரி, 52 வீக்ஸ் ஹை போன ஸ்டாக்கை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு லோ போன ஒரு ஸ்டாக்கையும் பார்த்துருவோம். கேபிஐடி டெக்குங்க. தொடர்ந்து இந்த ஷேர்லாம் பார்த்தா 2000 ரூபாய்க்கு மேலே போச்சு. கொரோனா டைம்ல என்ன பிரைஸ்ல இருந்துச்சுன்னா ஒரு 100 ருபீஸ் நினைக்கிறேன். சார்ட்டை பார்த்து தான் நான் சொல்றேன், இல்லாத சொல்லலை. 100 ருபீஸ் டைம்ல தான் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 2000 ருபீஸ் மேலே போன ஷேரு விழுகுது விழுகுது விழுகுது, தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட பார்த்தாலும் ஒரு 650 ரூபான்றது ஒரு மாதிரியே ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி தெரியுது. இது என்னவோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியல. ஒரு 650லேருந்து 670 ருபீஸ் வரைக்கும் அதுலேயும் கட் பண்ணுச்சுன்னா இந்த ஸ்டாக் ஃபர்தர் அதுக்கடுத்து ஒரு 450 ருபீஸ்க்கு வந்தாலும் வரலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை யாரும் வச்சிருந்தீங்கன்னா இந்த தகவலை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புதுசாக யாரும் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஸ்டாக்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கலாம்னுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனுங்க. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். வாரன் பஃபெட். வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறாரு. வாங்கிட்டு ஒரு 50% ப்ராஃபிட் அதில் வந்த உடனே வித்துட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனால் அதுக்கடுத்து அங்கேருந்து அந்த ஷேர் ஏறி இருக்கு அவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏறிடுச்சு. அந்த ஷேர் என்னன்னா வேற எது இல்லைங்க, டிஸ்னி தான். இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் நமக்கு. மிக்கி மவுஸ் அவங்களோட ஃபேமஸு. நிறைய படங்களை வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. டிஸ்னியோட மெயின் பிஸ்னஸே அதுதான், ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சரி, ஓகே, இந்த நியூஸ்க்கு வந்துடலாம். வாரன் பஃபெட் என்ன பண்ணாருன்னா 1966 1966 அவர் பெர்க்ஷயர் ஹேத்வே வந்து வாங்கின அந்த டைம்ல ஒரு 4 மில்லியன் அளவுக்கான பணத்தை இந்த கம்பெனியில் டிஸ்னியில் போட்டிருந்தாரு. அப்போதைக்கு அந்த டிஸ்னியோட மொத்த ஒர்த்தே பார்த்தீங்கன்னா 80 மில்லியன் தாங்க. அதில் 4 மில்லியன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% அளவுக்கு 5% அளவுக்கான ஸ்டேக்ஸை வாங்கியிருந்தாரு. ஆனால் அவருடைய நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு 1967 அடுத்த ஒரே வருஷத்துல 6 மில்லியனா போச்சு. அவர் நினைச்சிட்டாரு, சரி ஓகே இந்த ஸ்டாக் இனிமேல் இவ்வளவுதான் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு வெளியே வந்துட்டாரு ஒரு 50% ப்ராஃபிட்ல. எந்த ஒரு இன்வெஸ்டருமே இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஒரு வருஷத்துல 50%ன்றப்ப ஒரு பெரிய ரிட்டர்ன் தான். என்ன பண்ணிட்டாருன்னா வித்துட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனா தற்சமயம் அந்த ஸ்டேக்ஸோட மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க. அஸ் ஆஃப் டேட் நம்ம பார்த்தீங்கன்னா சேம் அந்த 5% ஸ்டேக்கோட மதிப்பு பார்த்தா 8ல இருந்து 10 பில்லியனுங்க. நினைச்சு பாருங்க, லாங் டேர்ம்ல நீங்க ஒரு சூப்பரான கம்பெனியை வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டாக்கு எக்ஸாம்பிள். இவர் வந்து அது இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் தான் இவர் வித்துருக்காருன்னு கேட்டால் இல்லைங்க, நிறைய ஸ்டாக்ஸை வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட் மீன்ஸ் தற்சமயம் வரைக்கும் வச்சிருந்தா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்குமோ அதை விட கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட்லேயே நிறைய ஸ்டேக்ஸ் வந்து நான் வித்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு அட்வைஸும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நீங்க சில ஸ்டாக்ஸ் வந்து விற்கும் பொழுது அது வந்து பல மடங்கு லாபத்தை கொடுக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அதை விட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி ஒரு சின்ன தவிர நானும் பண்ணேங்க. அது எந்த ஸ்டாக்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆர்இசி. என்னடா நீ கவர்மெண்ட் கம்பெனி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேட்டா, கவர்மெண்ட் கம்பெனிலாம் நான் பாக்குறது இல்லைங்க. ப்ராஃபிட் நல்லா கொடுக்குதா அந்த கம்பெனி எந்த கம்பெனியா இருந்தாலும் நல்ல ஒரு வேல்யூஷன்ல இருந்துச்சுன்னா வாங்கி உள்ள போட்டுற வேண்டியதான். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து இந்த பீரியட்ல வாங்கியிருந்தேன். 2023 தான் நினைக்கிறேன். எதுக்காக நான் வாங்கினேன்னா அந்த டைம்ல எனக்கு இந்த ஸ்டாக்கை பத்தி பெருசா தெரியாது. நான் ஓப்பனா சொல்றேன், இந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்டுக்காக தான் நான் வாங்கினேன். அந்த டைம்ல ஒரு 5% கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 ரூபாய்க்காண்டி தான் ஆசைப்பட்டு வாங்கினேன். ஒரு 100 ருபீஸ் நினைக்கிறேன். ஒரு 5 ரூபாய் டிவிடெண்ட் வந்ததுக்கு அடுத்து 5 ரூபாய் டிவிடெண்ட் உள்ள வாங்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 103 ருபீஸ் வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வித்துட்டு அப்பாடா ஒரு 8% வந்துருச்சுன்னு வெளியில வந்துட்டேங்க. அங்க இருந்து இந்த ஷேர் ஏறிச்சு எங்க வரை போயிருக்குன்னு சார்ட்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய் வரைக்கும் மேல போச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல உங்களுக்கு 6 பேக்கர் கிடைக்குமா எங்கேயாச்சும்? இதே மாதிரி நான் பல ஸ்டாக்ஸை விட்டுருக்கேன். பட் ஆனால் எனக்கு வருத்தப்பட்டதில்லை. ஏன்னா இதை விட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நீங்க இதுலயே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் உங்களால சரியா பிக் பண்ண முடியாது. ஸோ இதுவும் கடந்து போகணும்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து இன்னொரு விஷயங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐசிஐசிஐ டைரக்ட்ல இருந்து
அதாவது எந்த மாதிரியான டயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா, அதாவது மார்க்கெட் வந்து பேனிக்கா இருக்கக்கூடிய டயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான், ரிவார்ட் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஐசிஐசிஐ சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலேயே சரியான ஒரு விஷயம்ன்றத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா, அந்த கொரோனா பீரியட் அந்த ஒரு 2, 3 மாசம் தாங்க ரொம்பலாம் இல்ல. அந்த டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கான பீரியட் தான். 3 மாசத்துல மார்க்கெட் சரியான அடி அடிச்சு கீழ இறக்குனாங்க. அந்த டைம்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க எந்த ஷேரோட சார்ட்டா இருந்தாலும் போய் எடுத்து பாருங்க. சார்ட்ல அந்த ஷேர் வந்து அதோட டாப்ல இருந்து ஒரு மேக்ஸிமம் மினிமம் சொல்றேன். ஒரு 30, 40 இது என்னுடைய நான் பார்த்தது. உங்களுக்கு வந்து இது ஒரு இன்வெஸ்டிங் ஐடியாவா சொல்லல. உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ்க்காக சொல்றேன். ஒரு 30, 40, 50 அந்த வகைய பெர்சன்டேஜா கீழ விழுந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அது திரும்ப இந்த 4 வருஷத்துல திரும்ப மார்க்கெட் ஏறும் பொழுது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மினிமம் 7% 7 மடங்கு, 10 மடங்கு, 15 மடங்கு அளவுக்கான ரிட்டர்ன்ஸ்லாம் குடுத்துருக்கு. நீங்க அந்த மாதிரி அதுக்காக மொக்க கம்பெனிலாம் போய் சொல்லக்கூடாது. நல்லா ஓரளவு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் கொஞ்சம் இந்த மிட் கேப், ஸ்மால் கேப்ல இருக்குது. அதுக்காக நீங்க இந்த ரிலையன்ஸ், HDFCலாம் எடுத்துட்டு இது எங்க ப்ரோ 15 மடங்கு ஏறி இருக்குன்னு கேட்கக்கூடாது. அந்த மிட் கேப், ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய நல்ல ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 10 மடங்கு, 15 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்குலாம் லாபம் குடுத்த கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ, தற்சமயமும் அதை நோக்கி தான் நம்மளுடைய மார்க்கெட் போறதா நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப கூட நெறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 30லிருந்து 40, 50%, 60% விழுந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. அதுல நீங்க ஃபில்டர் பண்ணி எடுங்க. குவாலிட்டியான ஸ்டாக்ஸ. அந்த குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் உங்களுக்கு பெட்டரான வேல்யூவேஷன்ல வருதுன்னு நீங்க நினைக்கும் பொழுது, சில குவான்டிட்டிஸ் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. மேபி அதுக்கடுத்து சில சில கொஞ்சம் இறக்கங்கள் ஏன்னா, இந்த வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் அடுத்த Q4 ஓட ரிசல்ட் வந்து சரியா வராது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த டைம்லயும் இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து எல்லா ஸ்டாக்ஸும் ஒரு 5லிருந்து 10% வரைக்கும் இன்னமும் ஒரு இறக்கத்த குடுத்தாலும் குடுக்கலாம். அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த டைம்ல திரும்பவும் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். 2020ல மிஸ் பண்ணவங்க இன்க்ளூடிங் மீ. ஏன்னா அப்ப நான் மார்க்கெட்டுக்கே வரல. 2020ல நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா அந்த 2026, 27 நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அதை பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் பலருக்கு அது கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும். சரி இப்ப அடுத்த நியூஸ்க்கு வந்துருவோம். ரிலையன்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. என்னடா இது தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்து இந்த ஷேர் ஏறி இருக்கேன்னு போய் நியூஸ் வந்ததுக்கு அடுத்து தான் பார்த்தா தெரியுது. ஏன்னா என்னோட மெயின் பிசினஸ் ஆயில் அண்ட் ரிஃபைனரி தான். இப்ப ஈரான்ல தான் குண்டு போட்டுட்டாங்களே. ஸோ அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடிட்டாங்க. இந்தியாவுக்கு ஆயில் வராது. ஆயில் வரலாம் எங்க ரிஃபைன் பிசினஸ் பாதிக்கப்படும். ஸோ எங்களோட ப்ராஃபிட் விழுந்துரும் அப்படிங்கிறதுனால அந்த ஷேர் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என் நெஞ்சில பாலை வாத்தீங்கடா அப்படின்னு சொல்லி அம்பானியே ஆனந்தப்பட்டிருப்பாரு. என்னன்னா ரஷ்யால இருந்து குரூட் ஆயில வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அமெரிக்காக்காரங்க சொல்லியிருக்காங்க. ஏங்க நாட்டாம ட்ரம்ப் நீங்க வந்து அமெரிக்காவுக்கு தான் பிரசிடண்டா இல்ல இந்தியாவுக்கும் பிரசிடண்டான்னு தான் நாம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இவரு சொல்லியிருக்காரு நீங்க வந்து வேணா ரஷ்யால வாங்கிக்கங்க. எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. 1 மாசம். அந்த 1 மாசத்துல இவர் என்ன இஸ்ரேல்ல ஈரானை வந்து என்ன பண்ண போறாரோ சரி அது ஒரு பக்கம் வேண்டாம். நம்ம பாலிடிக்ஸ் வேண்டாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஒரு காரணத்தால அந்த ஷேர் ஏறி இருக்கு. அடுத்து டிஃபென்ஸ் முன்னாடி இந்த டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து வந்து ஒரு 2 நாள்ல 6% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்து அடுத்த ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக். இந்த ஸ்டாக் நம்ம சில இதுக்கு முன்னாடி இந்த டைம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா இந்த ஸ்டாக் இங்க இருந்து மேல போச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை கட் பண்ணி கீழே வரல. அடுத்து மேல போயிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப மேல போகுது. ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட்னு தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாக் வந்து என்கிட்ட ஐபிஓல இருந்தே இருக்குங்க. எனக்கு நல்ல ஒரு கிட்டத்தட்ட நான் கண்ணால இப்பதாங்க அதாவது 2 பேக்கர், 3 பேக்கர்லாம் அடுத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டத விட, நம்மளோட போர்ட்ஃபோலியோல பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஆனந்தமா இருக்குன்றது இந்த ஒரு ஷேர வச்சு நான் பார்த்துக்கிட்டேன். இதோட ஐபிஓ பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு டபுள் த ரிட்டர்ன் குடுத்துருச்சு. ஸோ இன்னும் ஃபர்தரா மேல போகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். போனுச்சுன்னா ஆனந்தம் தான். பார்ப்போம். அதுக்கடுத்து இன்னொரு ஷேர் என்னன்னா, வாரி எனர்ஜீஸ். வாரி எனர்ஜீஸ் வந்து ஒரு ₹4260 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, எம்கே குளோபல் ஃபினான்சியல்ன்ற ரேட்டிங் ஏஜென்சிஸ் கால் குடுத்துருக்காங்க. ஆனா, சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஷேர் வந்து தொடர்ந்து விழுந்துச்சு. காரணம்னா நாட்டாம தான் வேற யாரு? எல்லாத்தையும் ஏத்துவாரு, இறக்குவாரு. இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய சோலார் பேனல்ஸ்க்குலாம் நான் வந்து 126% டாக்ஸ் போடுறேன்னு குடுத்தாரு. ஸோ அந்த டைம்ல இறங்குச்சு. ஆனா திரும்ப வாரி எனர்ஜிஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய பிளான்ட் அமெரிக்காவிலே இருக்குது. ஸோ நாங்க அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி குடுத்துருவோம்ன்னு. ஆனா அந்த மாரி அமெரிக்கால மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு 0% டாக்ஸுங்க. ஸோ இந்த ஒரு காரணத்த வச்சு இந்த எம்கே குளோபல் ஃபினான்ஸ்ல வந்து இவங்களுக்கு டார்கெட் வந்து ஏத்தி குடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் கொஞ்சம் நல்லா குடுத்தாங்கன்னா, ஒருவேளை இந்த டார்கெட்டுக்கு அந்த ஷேர் போகுதா? அப்படிங்கிறத நாம ஃபர்தரா ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஷேருங்க. மசகண்டாக் கப்பல் கட்டுற இது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 9 மாசத்துல இது ஒரு 18% ஏறி இருக்கதா சொல்லியிருக்காங்க. சாரி ஒரு 2 நாள்ல.
18% வந்து ஏறி இருக்குது 9 மாசத்துக்கு அப்புறம். தொடர்ந்து மேல போகுமா அப்படின்னு கேட்டா, டிஃபென்ஸ் ஸ்டாக்குக்கு எல்லாமே தற்சமயம் நல்ல காலமா தாங்க இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செக்டர் வந்து ஏறும். அந்த டைம்ல அத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா, சொன்ன மாரி ஒரே இத கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ, எந்தெந்த செக்டர் நமக்கு வாய்ப்பு குடுக்குதோ, அந்தந்த டைம்ல அதுல ப்ராஃபிட்ட புக் அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பணத்த நல்லா சம்பாதிச்சுட்டு, அதுக்கடுத்தோன நீங்க லாங் டெர்மா எதுல இன்வெஸ்ட் பண்ண நெனைக்கிறீங்களோ, அந்த பணத்த அதுல ஷிஃப்ட் பண்றத பத்தி யோசிக்கலாம். அதோட நான் வந்து லாங் டெர்ம்ல ஒரு 4 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு அதிலேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு வெல்த் ஜெனரேட் பண்ணும். ஆனா, சில நேரங்கள்ல புத்திசாலியா இருக்கிறது தான் நல்லது. அதுக்கடுத்து ஆரக்கிள்ல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுடைய லாரி எலிசன் என்ன சொல்லிட்டாரு, நாங்க ஒரு 1000 பேரை வந்து காலி பண்ண போறோம். ஓப்பன் ஏஐ வந்து வந்துடுச்சு. ஸோ, இந்த 1000 பேர் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த ஏஐ வந்ததுன்னு தான் வந்துச்சு. எல்லா இடத்துலயும் ஆள காலி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனா, இது எந்த எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்க ஆள தூக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அத பத்தி எதுவும் தெளிவான விஷயம் இதுவரைக்கும் வரல. ஆரக்கிள்ல இருந்து சொல்லல. இன்னும் கிளியரா இல்ல. ஆனா 1000 பேர காலி பண்றதான். எந்த டிபார்ட்மெண்ட்ல தூக்குவாங்க? மேக்ஸிமம் அதிகமா மேன் பவர் வந்து தேவைப்படாத இடத்துல தான் ஆள எடுப்பாங்க. ஏன்னா சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணக்கூடிய இடத்துல இருக்கவங்களெல்லாம் தூக்கிட்டு, அத ஏஐல ஒரே ஒரு ப்ராம்ப்ட் போட்டு வேலைய முடிச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பல ஐடி கம்பெனிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு தான் நான் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.